மரணம் அவனை தேடி வர்றதுக்கு முன்னாடி ஹீரோ மரணத்தை தேடி வந்து போறான். ஹீரோ தற்கொலை பண்ணிக்கிறான். தான் வாழ்க்கையில் கஷ்டப்படுற இந்த வழியெல்லாம் மரணிச்சிட்டா மறைஞ்சிடும், மரணம் தான் இதுக்கு ஒரே தீர்வு அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறான். முடிவுன்னு நினச்ச அந்த மரணம் அவனோட நரக வாழ்க்கைக்கு தொடக்கமாகுது. அவன் சொர்க்கத்துக்கும் போகலை, நரகத்துக்கும் போகலை, மாறா வேற ஒரு மனிதனோட உடம்புக்குள்ளே போகிறான். ஆனால் அந்த மனிதனோட உடம்புக்குள்ளே இருக்கும்போதே அவன் மரணிக்கிறான். அப்போ தான் அவனுக்கு ஒரு உண்மை புரியுது, மரணம் அவன் கூட விளையாடிட்டுருக்கு. அவனுக்கு 12 வாய்ப்பு தான் இருக்குது. 12 வித்தியாசமான மனிதர்களுக்குள்ள அவனோட ஆன்மா போகும். அவங்க எல்லாருமே சீக்கிரம் சாக போகிறாங்க. யாராவது ஒரு மனிதனோட மரணத்தை அவன் தடுத்துட்டாலும் அவங்களோட உடம்புக்குள்ளேயே அவனோட மீதி வாழ்க்கையை அவன் வாழலாம். ஆனால் 12 வாய்ப்பையும் அவன் இழந்துட்டான் அப்படின்னா அவன் மீளாத ஒரு நரகத்துக்குள்ளே போயிடுவான். அதை எப்படியாவது அவன் தடுக்கணும்னு நினைக்கிறான். மரணம் ஏன் அவன் கூட ஒரு கேம் விளையாடுது. மரணம் அவனை தண்டிக்குது, அதே சமயம் அவனுக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுக்குது. இது விறுவிறுப்பான கதையம்சம் கொண்ட ஒரு வித்தியாசமான ட்ராமா.